வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யன் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் தோல் மருத்துவர் டாக்டர் மீனாட்சி சவுந்தர் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். இவர் MBBS மற்றும் MD படிப்பை முடித்தவர். சிறப்பு தோல் மருத்துவராக தன்னுடைய பணியை கடந்த 6 ஆண்டுகளாக மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறார். இவர் தற்போது மூத்த குடிமக்களுக்கான தோல் நோய் பிரச்சனைகள் பற்றியும் அந்த நோய்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர இணைகிறார். அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் தோல் மருத்துவர் மீனாட்சி சவுந்தர் அவர்கள் பேசிய நேர்காணலின் 2ஆம் பகுதியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்ன கிருமிகள் நோய்கள் வயசானவங்களுக்கு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாக்டீரியா நோய்கள். நம்ம ஸ்கின் ரொம்ப மெல்லிசாயிடும் வயசாகும் போது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியா இருக்கிறதுனால கிருமிகள்னா ஈஸியா நம்ம தோலுக்குள்ள போயிட்டு தோல்ல புண்ணு மாதிரியோ இல்லாட்டி கொப்பளங்கள் மாதிரியோ சீல் கொப்பளம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் போது இந்த மாதிரி புண்ணு வரணும். அதையும் உடனடியா நம்ம டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணணும். அடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை காளான் நோய்கள். நம்ம சாதாரணமா இதை படர்தாமரை அப்படின்ட்டு சொல்லுவோம். படர்தாமரை அப்படிங்கிறது நம்ம உடம்புல உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகள்லயும் வரும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தா தலையில வரும், வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்குள்ள வரும். லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா புடவை கட்டும் போது பாவாடை கட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடுப்பு மடிப்புல வரும், மார்புக்கு கீழே வரும், தொட சந்துல வரலாம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னாலும் இதே தொட சந்தில அதிகமா வரும், கால்லயும் அதிகமா வரும். ஏன்னா ரொம்ப டைட்டா செப்பலோ இல்ல ரொம்ப டைட்டா ஷூ மாதிரி போட்டாங்கனாலும் அதிகமா கால்ல படர்தாமரை வரும். படர்தாமரை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன வட்டமான செகப்பான ஒரு தடிப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப அரிப்பு எடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சுக்கிட்டே அப்படி படரும். அதனாலதான் அது பேரு படர்தாமரை. இது அவங்களுக்கு மட்டும் படராது. ஒருத்தர் யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாலோ இல்ல அவங்களோட துணியை எல்லாரோட துணியை ஒன்னா துவைச்சாலோ அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கும் படர்தாமரை பரவும். இது எந்த காலத்துல ஜாஸ்தி வரும்னா, வெயில் காலத்துல. ரொம்ப நிறைய வேர்க்கும் போது வெயில் காலத்துல ஜாஸ்தியா வரும். உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நிறைய வரும். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளவர்கள், உடல் சுகாதாரம் இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த படர்தாமரை அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயதானவர்கள் சீக்கிரமா மருத்துவரை பார்த்து ட்ரீட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும், அவங்ககிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவும். முக்கியமா வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா படர்தாமரை பரவிடும். அவங்களுக்கு ரொம்ப அரிப்பு ஜாஸ்தி எடுக்கும். அவங்க அதை சொரிஞ்சு அந்த இடத்த புண்ணாக்கியே விட்டுருவாங்க. அந்த புண்ணு ஆறுறதுக்கும் இன்னும் ரொம்ப நாளாகும். இது ஒரு விதமான படர்தாமரை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விரல் இடுக்குல சேற்று புண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது மழை காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா வரும்.
முக்கியமா நெறைய பேர் வந்து செருப்பு போடாம வெறும் கால்ல மழையில போறது, வெறும் கால்ல தண்ணீல கால் வச்சாங்க அப்படின்னா வந்து, விரல் இடுக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வெள்ள வெள்ளையா இருக்கும். இது வந்து சேற்றுப்புண் அப்டின்ட்டு சொல்லுவோம். இதுக்குமே நீங்க உடனடியா மருத்துவர பார்த்து ஆயின்மென்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா, சீக்கிரம் சரியாயிடும். இந்த பூஞ்சை நோய்கள் வந்து இங்க மட்டும் இல்லாம நம்ம வாய்க்குள்ளயும் வந்து வரும் வயசானவங்களுக்கு. நாக்குலயோ, இல்ல உள்ளுக்குள்ள வாய்க்குள்ளயோ, மேல் அன்னத்துல அங்கலாம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாரி வெள்ள வெள்ளையா வந்து இருக்கும். இது எதனால வருதுன்னா, வயசானவங்க ஒழுங்கா வந்து பற்கள் சுகாதாரத்த பராமரிக்க மாட்டாங்க. அண்ட் நெறைய பேர் வந்து பல் செட் யூஸ் பண்றதுனால, அதுவும் ஒழுங்கா கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லாட்டி சர்க்கரை நோய் இருக்கும். இல்லாட்டி வந்து புகையிலை மூலமாவோ, இல்ல வெத்தல பாக்கு போடுறதுனால, இல்லாட்டி நெறைய நோய்க்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் நெறைய எடுக்கிறதுனாலயும், வாய் புண்ணும் வந்து வயசானவங்களுக்கு நெறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன நோய் வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. அது என்ன வயசானவங்களுக்கு வரும்னா, அக்கி அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த அம்மை வரும்போது, அதுல இருக்கிற அந்த வைரஸ் வந்து வெளியேறாது. நம்ம உடம்புக்குள்ளேயே போய் நரம்புல வந்து தங்கிடும். வயசாகும்போது, அப்பப்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, இல்ல சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு என்ன ஆகும்னா, அப்ப அந்த வைரஸ் திருப்பி ஆக்டிவேட் ஆயிட்டு அக்கி ப்ரொடியூஸ் பண்ணும். அக்கி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உடம்புல ஒரு பகுதியில மட்டும் தான் வரும். குட்டி குட்டியா நீர் கொப்பளங்கள் மாரி வரும். அக்கி வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ரொம்ப வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு ஜுரம் இருக்கும், தலைவலி, உடம்பு வலி எல்லாமே வந்து இருக்கும். அக்கி வந்துட்டா உடனடியா போய் நீங்க மருத்துவர பாத்துருங்க. ஏன்னா நம்ம நெனச்சுப்போம் அக்கி சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆனா வயசானவங்களுக்கு எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மை இந்த அக்கிக்கு வந்து இருக்கு. சோ நீங்க மருத்துவர போய் அதுக்கேற்ற மாத்திரைகள எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 3 வாரத்துல சீக்கிரம் சரியாயிடும். அக்கி சரியாயிட்டா கூட சில பேருக்கு, அதுக்கு அப்புறமா ஒரு 2, 3 மாசத்துக்கு கூட அந்த அக்கியோட வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கும் நீங்க மருத்துவர போய் பார்த்தீங்கன்னா, அதுக்கான மாத்திரைகள் தருவாங்க. இதுக்கு பேரு போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா இந்த நரம்பு வலி அப்படின்ட்டு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம வயசானவங்க நெறையா வந்து முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க, ரொம்ப நெறைய பேர் சேர்ந்து இருக்கிறவங்க அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் பத்தாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து சிரங்கு நோய், ஸ்கேபீஸ் அப்டின்ட்டு சொல்லக்கூடிய சிரங்கு நோய் அதிகமா வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கொப்பளங்கள் மாரி நம்ம கையில இருக்கும். இல்ல தொப்புள் சுத்தி இருக்கும். இல்லாட்டி நம்ம தொட சந்துல அந்த இடத்துலலாம் வந்து சிரங்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சுகாதாரம் இல்லாம இருக்கும்போது தலையிலயும் பேன் வரதுக்கான வாய்ப்பு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களோ, இல்ல நம்ம நெறைய தெருவுல பாக்குற வயசானவங்களோ தனியா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் முடி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சடை புடிச்சு போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் பேன் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, பெட் சோர்ஸ் அதாவது படுக்கை புண்கள் அப்டின்ட்டு சொல்லுவோம். இப்ப வயசானவங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கலாம். இல்லாட்டி வந்து பக்கவாதம் வந்திருக்கலாம். அதனால மாத கணக்காக வந்து பெட்லயே படுத்திருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிரஷர் ரொம்ப முதுகு பக்கத்துல அதிகமா இருக்கிறதுனால, அங்க வந்து நெறைய வந்து புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப அதிக நேரம் படுத்திருந்தாலோ, இல்ல ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும், இந்த படுக்கை புண்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது அதிகமா வந்து வரும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அவங்கள ஒரே பொசிஷன்ல படுக்க வைக்காம, அடிக்கடி அவங்கள வந்து இடம் மாற்றி படுக்க வைக்கணும். இல்ல ஒரே மாரி மல்லாக்கா படுக்க வைக்காம, ஒரு தடவ இடது பக்கம் திருப்பி படுக்க வைக்கணும். ஒரு தடவ வலது பக்கம் திருப்பி அடிக்கடி படுக்க வைக்கணும். அவங்களோட முதுகு பகுதியில வந்து நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணி, அதுக்கான ஆயின்மென்ட் எல்லாமே வந்து நம்ம போடணும். அது தவிர வயசானவங்களுக்கு என்ன வரும்னா, சில பேர் ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலயோ, இல்ல அவங்க இளமை காலங்கள்ல அவங்களோட வேலையே எப்படின்னா, ரொம்ப நேரம் நிக்கிற மாரி வேலை இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டமும் நம்மளோட கணுக்கால் பகுதியில வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த கணுக்கால சுத்தி ஒரு மாரி கால் வீக்கமும், ரெட்டா தடிச்சு சிகப்பான தடிப்புகளும் இருக்கும். வெரிகோஸ் வெயின்ஸ் அப்டின்ட்டு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டும் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாரி வர ஆரம்பிச்சதுன்னா, தோல் அந்த இடத்துல ரொம்ப வறட்சியாயி ரொம்ப வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது, அவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ற மாரி இருந்திருந்தாங்கன்னா, நம்ம சேர்ல உட்காரும்போது கூட, நம்மளுக்கு எதிர்ல ஒரு சின்ன ஸ்டூலோ, ஒரு பலகையோ வச்சு, கால அதுல உயரத்துல வச்சுக்கணும். அதாவது இதோட மெயின் தாத்பரியம் என்னன்னா, ரொம்ப நேரம் கால வந்து தொங்க போடக்கூடாது. அதே மாரி நம்ம நைட்டு தூங்கும்போதும் வந்து 2, 3 தலகாணி வச்சு, கால உயரத்துல வச்சு தூங்குனோம்னா, அந்த நீர் வந்து வடியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல நீங்க மருத்துவர போய் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அதுக்கேத்தமான மாத்திரை, ஆயின்மென்ட் தருவாங்க. ஸ்டாக்கிங்ஸ் அப்டின்னு சொல்லக்கூடிய பேண்டேஜ் மாரி குடுப்பாங்க. அந்த பேண்டேஜ நம்ம சுத்திக்கிட்டாலும், அங்க இருக்கிற அந்த வீக்கம், கால் வீக்கம் வந்து சீக்கிரமா வந்து குணமடையும். சோ இதோட முக்கியமான இது வந்து கால ரொம்ப நேரம் தொங்க போடக்கூடாது. அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு என்ன வரலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். வெள்ள வெள்ளையா மீன் செதில்கள் மாதிரி நம்ம கை முட்டி, கால் முட்டில வரலாம். தலையில கூட நம்ம எப்படி பொடுகு வந்து எப்படி கொஞ்சம் கம்மியா வருதோ, அதே மாரி பொடுகோட ஒரு ஜாஸ்தியான ஃபார்ம் தலையிலயும் சோரியாசிஸ் அப்டின்ட்டு வரும். இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவர தான் வந்து பார்க்கணும்.
அதுக்கப்புறம் பெம்ஃபிகஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது என்னன்னா கொப்பளம் வரக்கூடிய நோய்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய கொப்பளங்கள் மாரி உங்க உடம்புல, முகத்துலலாம் வந்து வரும். இதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலயும், நம்ம தோல் ரொம்ப மெல்லிசாகிறதுனாலயும் இந்த கொப்பளங்கள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாத்திரைகள்னால வர அலர்ஜி. வயதானவர்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பை நிறைய மாத்திரைகள் வச்சிருப்பாங்க. அது வந்து ரத்த அழுத்தத்துக்கு இருக்கலாம், சர்க்கரை நோய்க்கு இருக்கலாம், இருதய பிரச்சனைக்கு இருக்கலாம், கொலஸ்ட்ராலுக்கு இருக்கலாம். அவங்க நெறைய மாத்திரைகள் எடுப்பாங்க. நீங்க அப்பப்ப மருத்துவர பார்க்கும்போது, அவங்க உங்களுக்கு அப்பப்ப இருக்கிற பிரச்சனைக்கு ஏத்த மாரி டோசேஜ் மாத்தியோ, இல்ல கம்மி பண்ணியோ, குறைச்சோ தருவாங்க. இல்ல புது மாத்திரைகள் தருவாங்க. இதனால எப்ப வேணாலும் உங்களுக்கு எந்த மாத்திரையினால வேணாலும் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி வந்து வரலாம். அதனால பெரியவங்க எப்பவுமே எங்க போனாலுமே, உங்க மாத்திரை சீட்டுகளையோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தாலோ, அத எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா கூட, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து உங்கள பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில சேர்த்துடலாம். அங்க உங்கள ட்ரீட் பண்றவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு இந்த 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 மாத்திரை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இந்த அலர்ஜி இருக்கு அப்படின்ட்டு தெரிய வரும். இதுதான் வந்து நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ நம்ம தோலோட மட்டும் நிறுத்திக்க கூடாது. நம்ம வந்து முடியையும் பார்க்கணும். ஜென்ரலா வயசானவங்கள்ல பார்த்தீங்கனாலே வந்து, கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இது எதனால வருதுன்னா, வயசாகும்போது முடியோட அடர்த்தியும் வந்து கம்மியாகும். முடியோட நம்பரும் வந்து கம்மியாகும். முக்கியமா நம்ம உச்சந்தலையில தான் வந்து இது ஜாஸ்தியா வந்து தெரியும். உச்சந்தலையில வந்து முடி வந்து அடர்த்தி கம்மியாக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு வந்து வழுக்கை வந்து நன்றாகவே தெரிய ஆரம்பிக்கும். இப்பதான் எல்லாருக்கும் இளவழுக்கை, அதாவது 20, 30கள்ல வழுக்கை வருது. ஆக்சுவலா பார்த்தா வழுக்கைங்கிறது எல்லாருக்குமே 40, 50 வயசுக்கு மேல தான் வந்து வர வேண்டியது. அதே மாரி தான் முடி வந்து நிரைத்தல். இளநரைன்னு நம்ம இப்பதான் சொல்றோம். ஆனா முடி நரைக்க வேண்டிய வயசு 50 வயசு. இளநரை இப்ப எல்லாருக்குமே 20, 30 வயசுலயே வந்து வந்துருது. இளநரையும் மெயினா பார்த்தா நம்மளோட நெத்தி பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் வந்து இளநரை வந்து வயசானவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறது. இது எதனால வருதுன்னா, எப்படி நம்மளோட தோல்ல இருக்கக்கூடிய அந்த நிறமூட்டிகள் மெலனின் சொன்னேன் இல்லைங்களா? அது தோல்ல எப்படி கம்மியாகுதோ, அதே நிறமூட்டிகள் மெலனின் வந்து முடியிலயும் இருக்கும். அது கம்மியாகறனால தான் வந்து முடியும் வந்து நரைக்க ஆரம்பிக்குது. அடுத்து நகங்கள். நகங்களும் ரொம்ப முக்கியமான உறுப்புகள் நம்ம உடம்புல. இப்ப நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நகம் வந்து ரொம்ப வேகமா வந்து வளரும். ஆனா இதே வயசானவங்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நகம் வந்து ரொம்ப மெதுவா வளரும். நகம் எப்படி இருக்கும் வயசானவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சியா இருக்கும். ஒரு பொலிவே இல்லாம ஒரு மாரி ரஃப்பா இருக்கும். அதே மாரி நகம் ரொம்ப சீக்கிரமா உடைஞ்சிரும் வயசானவங்களுக்கு. நக சுத்தி அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நக சுத்தியும் வயசானவங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணீல கை வைக்கிறதுனாலயோ, இல்ல ஏதாவது பூஞ்சை காளான் நோய்கள், அதெல்லாம் வரதுனாலயும் வந்து பாக்டீரியா நோய் வரதுனாலயும் வந்து நக சுத்தி அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நகம் சீக்கிரம் அடிபடுறதுனால நகத்துக்குள்ளேயே ரத்த கட்டிகள், காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நகம் வந்து சில சமயம் நம்மளோட கால் பெருவிரல் அப்படின்லாம் பார்த்தா இன்குரோத் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்மளுடைய கால்ல இருக்கிற பெருவிரல் நகம் வந்து சதைக்குள்ள போய் சதைய வந்து கீற ஆரம்பிச்சு வலி உண்டாக ஆரம்பிக்கும். அதே மாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, காலோட கட்டவிரல் நகம் மட்டும் ரொம்ப ஒரு மாரி திக்கா தடித்து போய் ஒரு மாரி வளைஞ்சிருக்கும். அதுவும் வந்து வயசானவங்கள்ல நெறைய வர ஆரம்பிக்கும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகத்த நம்ம கண்டிப்பா அடிக்கடி சீரமைக்கணும். நகத்த கரெக்ட்டா வெட்டிட்டு நம்ம கை, கால் கழுவும்போது நகத்தையும் ப்ராப்பரா பராமரிச்சுக்கணும். அண்ட் உணவு பழக்கவழக்கங்கள் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து கம்மியாகறதுனாலயே நம்ம நகங்கள் ஈஸியா உடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ இத எல்லாம் நம்ம கரெக்ட்டா பண்ணும்போது, நம்மளுடைய தோல், முடி மற்றும் நகங்கள வயசாகும்போதும் பராமரிச்சு, நம்ம வயசாகுவத ஒரு அழகான முறையில நம்ம வந்து வயசாகலாம். இப்ப நம்ம பொதுவா தேமல் அப்படின்ட்டு சொன்னா, அது 2 விதமான தேமலா இருக்கலாம். ஒண்ணு வெள்ளை தேமலா இருக்கலாம். இல்ல கருப்பு தேமல் அந்த மாரியா இருக்கலாம். வெள்ளை தேமல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நான் முதல்லயே சொன்ன மாரி சில பேருக்கு பொட்டு வச்ச மாரி சின்ன சின்னமா கையிலயும், கால்லயும் வந்து இருக்கும். அது வயசாகும்போது நார்மலா வரும். இதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சில பேருக்கு அதே வந்து கொஞ்சம் பெருசா வந்து இருக்கும். அதுதான் வந்து வெண்குஷ்ட நோய் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது சிலருக்கு வந்து உதட்டுல இருக்கலாம். இல்லாட்டி கை, கால்கள்ல அந்த மாதிரி இருக்கலாம். இந்த வெண்குஷ்ட நோய வந்து நம்ம ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சீக்கிரமாவே அதுக்கு நம்ம ஆயின்மென்ட், கிரீம், மாத்திரை எல்லாம் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். ஆனா எப்போ உடம்பு முழுக்க இந்த வெண்குஷ்டம், வெள்ளை தேமல் படவ ஆரம்பிக்குதோ, இல்ல உதட்டுலலாம் வந்து வர ஆரம்பிச்சதுன்னா, அப்போ ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது வந்து இந்த வெள்ளை தேமல பொறுத்தவரைக்கும். சில பேருக்கு வந்து தேமலே ரொம்ப ஒரு மாரி கருப்பு கலராவோ, இல்ல ஒரு ஒரு ப்ரவுன் கலராவோ இருக்கும். இது வந்து அழுக்கு தேமல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு விதமான பூஞ்சை காளானால வரதுதான். ரொம்ப அதிகமா வேர்வை இருக்கும்போது இந்த அழுக்கு தேமல் வந்து வரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா நம்ம முதுகுலயோ, இல்ல நம்ம நெஞ்சு பகுதிகள்லயோ வந்து இந்த அழுக்கு தேமல் வந்து அதிகமா வரும். இதுக்கு முக்கியமா நம்ம உடல் சுகாதாரத்த ப்ராப்பரா பராமரிக்கணும். 2 வேளை குளித்தால் பெட்டராக இருக்கும். அப்புறம் நீங்க உடனடியா உங்களோட தோல் மருத்துவர பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த கிரீமும், மாத்திரையும் வந்து தருவாங்க. சோ அழுக்கு தேமல ஈஸியா வந்து நம்ம குணப்படுத்திடலாம்.
சோப் எல்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு மேல யூஸ் பண்ணணும் இல்ல. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறது வந்து நல்லதில்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம். ஸோ ஆமா. அது அது எப்படி உண்மையாவே வந்து சோப் வந்து ஒரு 3 மந்த்ஸ் இல்ல ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் மாத்திட்டே இருக்கணுமா? இல்ல நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ற சோப்பே யூஸ் பண்ணலாம். அதனால இல்ல. எந்த ப்ராப்ளமும் இருக்காதா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சோப்ப வந்து அடிக்கடி மாத்த வேண்டாம். நம்மளுக்கு எந்த ஒரு பர்ட்டிகுலர் சோப் நம்மளுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளுக்கு அது நல்லா இருக்கும். முடிந்த அளவுக்கு அதே சோப்ப தொடர்ந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாரி சோப்புன்னு சொல்லும்போது, இப்ப நம்ம எல்லாருமே விளம்பரத்த பார்த்து இதுல இவங்க வராங்க, அவங்க வராங்க. இது இந்த சோப் இந்த கலரா இருக்கு, இந்த வாசனையா இருக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சோப்ப யூஸ் பண்ணாம, நம்மளுக்கு தெரிந்த சோப், நம்ம ஊர்ல தயாரிக்கிற நம்மளுக்கு தெரிந்த சோப்புகள யூஸ் பண்ணா ரொம்ப வாசனை இல்லாத, அதிகமான கெமிக்கல்ஸ் இல்லாத சோப்புகள யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஆனா அடிக்கடி சோப்ப மாத்த வேண்டாம். இப்ப இந்த மோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம். மோல்ஸ் வந்து சிலது ஆமா, கேன்சர்ஸா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க மேம். பெரிய ஆமா. பெரிய மச்சம் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து இட் லீட் டூ கேன்சர் அந்த மாரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையா? ஆமா. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன எல்லாருக்குமே வந்து வயசாகும்போது மரு வரும். மச்சம் சின்ன வயசுல எல்லாருக்கும் இருக்கும். அது சின்ன மச்சமா இருக்கும்போதோ, சின்ன மருவா இருக்கும்போதோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா திடீர்னு நம்மளையே அறியாம நெறைய மச்சங்கள் எப்ப உடம்புல முளைக்குதோ, இல்ல இருக்கிற மச்சம் திடீர்னு பெருசாகும். இல்லாட்டி அதுக்குள்ள மச்சம் வந்து புண்ணாகுற மாதிரி இருக்கும். இல்ல மச்சத்துக்குள்ள ரத்தம் வர மாரி இருக்கும். இந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் தான் அது வந்து புற்றுநோயா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மருத்துவர பார்த்து பயாப்சி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுலருந்து அந்த மச்சத்துல இருந்தோ, அந்த புண்ணுல இருந்தோ ஒரு சின்னமா ஒரு 2 மில்லிமீட்டர் அளவுக்கு தோல வெட்டி எடுத்து, நம்ம அத பரிசோதனை செஞ்சு பார்த்தா, அது சாதாரண மச்சமா? இல்லாட்டி அது கேன்சர் மச்சமா? அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிரும். சோ அதனால முக்கியமா என்ன பார்க்கணும்னா, புதுசா மச்சம் வருதா? மச்சம் சைஸ் பெருசாகுதா? இல்லாட்டி மச்சத்துலக்குள்ள புண்ணு வருதா? இது 3 தான் நாம மெயினா வந்து பார்க்க வேண்டியது. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. மூத்த குடிமக்களுக்கு தோல் நோய் குறித்த விழிப்புணர்வு பற்றி நிறைய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட தோல் மருத்துவர் மீனாட்சி சவுந்தர் அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in.